விழுப்புரம் மக்களவை தொகுதியில் பிசிக வேட்பாளர் ரவிக்குமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பாக்யராஜை விட கூடுதலாக 69,727 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பானை சின்னத்தில் போட்டியிட்ட பிசிக வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இந்த வெற்றியுடைய பின்னணி குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டதை போன்று விழுப்புரம் தொகுதி 1, சிதம்பரம் தொகுதி 1. சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் மிக எளிதாக வெற்றி பெற்று விட்டார். கடந்த முறையெல்லாம் நாம் மறுநாள் அதிகாலை வரை காத்திருந்தோம் சிதம்பரம் தொகுதியினுடைய முடிவை பெறுவதற்கு. ஆனால் இந்த முறை வெகு எளிதாக போட்டியாளர்களை வீழ்த்தி சரியாக மாலை 3 மணியளவிலேயே வெற்றியை இறுதி செய்து கொண்டார் சிதம்பரம் தொகுதியினுடைய வேட்பாளர் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மற்றொரு வேட்பாளர் ரவிக்குமாரை பொறுத்தவரை இவரும் அந்த விழுப்புரம் தொகுதியில் மக்களவை உறுப்பினராக இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் பணிகளை மேற்கொண்டவர். அந்த அடிப்படையில் தொகுதி மக்களிடம் நன்கு அறிமுகமானவர். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 97,032 வாக்குகள் என்கின்ற ஒரு பெரும் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை காட்டிலும் கூடுதல் வாக்குகளை பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் விழுப்புரம் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதாவது 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2லும் வெற்றி பெற்றிருக்கின்றது. விழுப்புரம் தொகுதியிலிருந்து ரவிக்குமார் தேர்வாகி இருக்கின்றார். பானை சின்னத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பானை சின்னத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் அவர்கள் அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள். திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்ததன் காரணமாக அந்த வெற்றி சற்று தாமதமாக வந்தது. திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்ததால் வெற்றி பெறுவதில் சவால் இருந்தது என்றெல்லாம் சொன்னார்கள் உதயசூரியனில் போட்டியிடாமல். ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களை பெற்றுக்கொண்டு 2 இடத்திலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள். வெற்றியை தற்பொழுது உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. 97,000க்கும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் ரவிக்குமார்.